Hello guys, welcome to the video. லாஸ்ட் வீக் நரம்பனையில் சமையல் ஹுலுகங்கில் குளியல் என்று சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டதால அது சம்பந்தமான தகவலோடு நான் இந்த வீடியோவில் இணைந்திருக்கிறேன். கண்டியில் அமைந்திருக்கின்ற பல்லைகளை மைதானத்துக்கு நீங்கள் மேட்ச் பார்க்க போகிறீங்களா? அன்றைய நாளை நீங்கள் சந்தோஷமாக கழிக்கணுமா? அதுக்கான சுபமான ஸ்பாட் தான் ஹுலுகங்கையில் அமைந்திருக்கக்கூடிய நரம்பனவ பாத்திங் பிளேஸ். மஹியங்கனை கண்டி வீதியில் தாட்டபாங்குவை கழிந்து செல்கின்ற போது தெல்தனி என்கின்ற ஊர் வருகின்றது. இந்த ஊரிலிருந்து வலதுபுறமாக திரும்புகின்ற போது இந்த தெல்தனிய சந்தியிலிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 18 நிமிடங்கள், அதாவது 7.2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நரம்பனவ பாத்திங் பிளேஸ் அமைந்திருக்கின்றது. நரம்பனவ பாலத்துக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த சின்ன வீதியினூடாக நீங்கள் செல்கின்ற போது இந்த நதியோரத்தை நீங்கள் அடையலாம். வீதியோரத்தில் இருக்கின்ற ரொட்டிக்கடை என்கின்ற இந்த இடத்துக்கு பின்னால் ஒரு சில சமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது, நீங்க பார்க்கலாம். 12 பேர் கொண்ட எங்களுடைய குழு அந்த நரம்பனவ பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பீஃப் பிரியாணி நாங்கள் செய்திருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. அதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க எங்களுடைய டீம் மெம்பர்ஸ். அவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பிக் தேங்க்ஸ். சமையலுக்கு உங்களுக்கு ஏதாவது சாமான்கள் தட்டுப்பாடாக இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் அந்த சாமான்களை ஹுலுகங்கையின் அடுத்த பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் நீங்கள் அந்த சாமான்களை பெற்றுக்கொள்ளலாம். கறிச்சட்டியை திறந்தால் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கள் பிரியாணி வாசம் தான் போங்க. சுட சுட சமைச்ச அந்த கறிச்சட்டியை தூக்கிட்டு பிரியாணியும் எடுத்துட்டு ஒரு நடையை கட்டினோம் பாருங்க. ஆகா, இன்னொரு அற்புதமான காட்சிகள் அந்த வீதி பூராக. நதியோரம் இறங்கி நாங்கள் ஒரு குளியல் ஒன்று போடுறதுக்கு ரெடியாக நேரத்தில் ஒரு சில ஃபோட்டோஸையும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம். சீனரிஸ் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அப்சல்யூட்லி சூப்பர். ஆனால் இங்கே சமைச்ச சாப்பாடுக்கு என்ன நடந்துச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.